போட்டேன் வீடியோ. இல்லை நம்ம குருஜியோட அஃபீஸ் சார் நமக்கு. சரி எல்லாருமே சார் இந்த முறை நான் சும்மா பண்ணையில் வேலை இல்லையா சும்மா உட்காந்துருக்கேன். எல்லாத்தையும் யோசிச்சுனே இருந்தால் அந்த கதையை தான் ஞாபகம் வருது. கூப்பிட்டு போனவர் பாலாஜி, அவன் பையன் பேர் கோச்சங்கன்னு சொன்னாங்க. வரலாறுல பார்த்தா கோச்சங்கன்னு அந்த கோயில் கட்டினாரா. படம் எடுத்துருங்கண்ணா, வெளிச்சம் ஆக மாட்டோம், நின்று போய் சூறா. அப்புறமா லாஸ்ட்டாக குழந்தை கீழே இறக்கி விடுங்க. குச்சிங்க நடக்க வேண்டாம். குழந்தை கீழே ஆராதனை காட்டலையா? சர்வசுக்கு லட்சம் முன்னாடி தம்மு 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 ஊற்றி காலி பண்ணிட்டாரு. 10 நிமிஷம் முடிச்சார் அபிஷேக் சார். அது சார் இல்லைனாலும் முடியாது சார். இது வருமா வருமா நான் உன்னதான் ஃபாஸ்ட்டு நினைச்சேன். பிரபாகர் ஐயா உன்னை விட 90 வயசு. கலர்ல 21 அபிஷேகமான ஏதோ 1/2 மணி நேரத்துக்கு மிச்சம் பாரு. அவர் ரொம்ப வாய்ச்சிட்டே போயிட்டு இவ்வளோ தவிர வேறு யாரும் வைக்காதீங்க. அது கொஞ்சமான பால் இல்லை, ஒன்று ஒன்றா. ஐயா 11 மணி ஆகி போயிடுச்சு. பெரிய விஷயம் தான். ஆராதனை காட்டுங்க, வீடியோக்காவது காட்டு சுவாமி. சொன்னேன். ஆமாம் அவ்வளோதானே, பால் டைப் பண்ணிடு அவ்வளோதானே. தூரம் 1-2 வீதா, மரத்துலேருந்து வீதா? மரம் தூரம் வீதா இல்லை, மரம் மரத்துலேருந்து தான் நான் உள்ள என் பையில் இருக்குதுண்ணா. நெருப்பை இந்த சர்வீஸ் வண்டி பார்த்து வழுகுது பிரபா. காலை நல்லா ஊனி வைங்க. தண்ணி இங்கே வெளியே வர தண்ணியிலே இருக்கிறீங்களா? அப்படி இல்லைப்பா, சீக்கிரமாக முடிக்கணும்ல, சீக்கிரமாக முடிக்கணும். எலுமிச்சம்பழம் வைப்பான்னு நான் அப்போ அபிஷேகம் ஆகுறதுக்கு முன்னாடி. அப்படியா? கோயிலுக்கு தானே ஐயா? ராம்நாட்டில் இருக்கிறது அங்கேருந்து போகிறது வேறையா? அது சர்வேஸ்வரர் இல்லையா? ராம்நாட்டிலேருந்து எப்படி வருவா? ராம்நாட்டிலேருந்து பஸ் ஒன்று போகுது என்ன ஊருக்கு? திருப்பூர். அது லாங். அது இது சிதம்பரத்துக்கு முன்னாடியே இருக்கு. இது சாரி கும்பகோணம். அதான் அதான் சொல்கிறேன். ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கிட்ட. அதுவும் இருக்குது. அதுவும் இருக்கு. மயிலாப்பூர் கபாலியை பாருங்க மெயினா. கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல. யாருக்கு கல்யாணம்? நாளைக்கு
கல்யாணம் போன வரோம் அதை விட்டுக்குவோம் விஷயம் இல்லைல்ல அதை உண்மையாக ஏற்ற மாட்டாங்கன்னு விட்டுக்குவோம். அது எப்பயாவது அடக்கலாம். திருபுவனம் பிரசாதம் கொடுங்க விபூதி பொங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் போய் வந்துட்டு கொடுங்க. ஏன்னா சொல்ல பாருங்க விளக்கே ஏற்றிட்டு போய் திரி இல்லை அதான் குருநாதர். அது வைப்பா சாமி. சரி வைங்க. இல்லைம்மா பிரிச்சு வைப்பா. பிரிச்சு அந்த தட்டில் வை, அனான் தட்டில் வை. கத்தி எடுத்து வெளியே வை. முதல்ல அந்த தட்டில் இருக்கிற கத்தி அதில் அந்த தட்டில் இருக்கிற கத்தி எடுத்து இந்த பக்கம் வை. ஐயா அடுத்த மாதம் என்ன டேட்டு தேவை என்னது கயிறு? நான் சொல்கிறேன் இருங்க. ரெடி பண்ணலையே, எல்லாமே ரெடி பண்ணலாம். இப்போ ஆயுத பூஜை சுத்தமா ஆடி மாதம் சுத்தமாக தான் இப்போ யோசிச்சு அதான் யோசனை பண்ணி நான் ஒரு வாரம் முன்னாடி 20 நாளைக்கு முன்னே சொல்லிடுங்க. அவர் ஆள் இல்லை மாறி மாறி வராங்க, கஷ்டமாக இருக்குது பிரிக்கிறதுக்கு ஆள். 50 ரூபா தான் இருக்குங்க மாங்கல்யம் கையில் தரங்க. அப்படி ஒன்று நம்ம போன வருஷம் கொடுத்தோம். அது ஆடி மாதம் மொத்தமாக பொட்டாசி புரட்டாசி கிடையாது, இதில் கொடுத்தோமா ஆயுத பூஜை கொடுத்தோம். ஆயுத சரஸ்வதி பூஜை கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ சௌடேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஒரு 516 கயிறு வாங்கினாங்க. 500 மொத்தம் 650 கயிறு. 650 கயிறு. அது ஆற்காட்டிலே பணக்கார கோயில். அது ஆமாம், முன்னாவது பணக்கார கோயில். அவரே வாங்கி கொடுத்துட்டாரு பிஎம்பி. டிஎன்பி அதுக்கு என்ன ஏமிரா எக்கா வந்தாச்சு ரேட்டு அப்படின்றாராம். நீ வெளியே கூட வாங்கிக்கோ அப்படின்னுட்டேன். அது கை வேலை கஷ்டம். இந்த மாதிரி இருக்காதுண்ணா எங்கே வேணாம். எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது. எந்நாட்டோர்க்கும் இறைவா போற்றி. அப்படியா வசல வச்சுருக்கேன் சரி வீட்டில். ஓகேண்ணா, கட் பண்ணிடுங்க அந்த வீடியோ. மற்ற வீடியோ அலங்காரம் பண்ணிட்டு ம் அலங்காரம்